இவங்க அதை உணர்ந்துக்கிட்டாங்களா, இவங்க கண்டுபிடிச்சாங்களா, இவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹதீஸ். இது முஸ்னத் அஹமதுல இருக்கு இந்த ஹதீஸ். இது வந்து தப்சீர் இப்னு கசீர்ல முதல் வால்யூம்ல பேஜ் நம்பர் 310 311 இந்த ஹதீஸ் குறிப்பிட்டிருக்காங்க. சையான ஹதீஸ். முஸ்னத் அஹமதுல இந்த ஹதீஸ் இருக்கு. முஸ்னத் அஹமது மொழிபெயர்க்காதனால இது பார்த்தீங்கன்னா கிதாபு குரானுடைய விளக்கங்கள்ங்கிற குரானுடைய விளக்க உரை சாப்டர்ல இந்த ஹதீஸ் வருது. பஹ்ராவுடைய விளக்க உரை முஸ்னத் அஹமதுல அந்த சாப்டர்ல இந்த ஹதீஸ் வருது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10வது வால்யூம் 11வது வால்யூம்ல வரும். இப்போதான் முஸ்னத் அஹமது ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்திருக்கு. அதனால் வர்றது ரொம்ப கொஞ்சம் சிரமம். இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் வந்தனர். யூதர்கள் வர்றாங்க. வந்துட்டு அப்போது அபுல் காசிமே 5 விஷயங்கள் பற்றி எங்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், அவற்றை நீர் எங்களுக்கு அறிவித்தால் நீர் உண்மையான நபிதான் என்பதை நாங்கள் ஏற்று உங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொன்னார். மதீனா வந்தோடனே இவங்க சொல்றாங்க, மதீனா வர்ற வரைக்கும் இவங்க ஆள் அனுப்பி, அதாவது மக்காவாசிகள் வந்து இவங்ககிட்ட கேட்பாங்க, இவர் இப்படி நம்ம ஊர்ல ஒருத்தர் நபின்னு கிளம்பி இருக்காரு, இவரை பத்தி என்ன பண்ணணும்னா அப்ப இவங்க சொல்லுவாங்க, துல்கர்ணனை யாருன்னு கேளு, குகைவாசிகளை பத்தி கேளு, இவரை பத்தி கேளு, அவரை பத்தி கேளுன்னு சொல்லி தூண்டி விடுவாங்க. இப்ப இவங்களுடைய முறை வரும்போது இவங்களும் செக் பண்றாங்க. நீங்க நேரில் வந்தாலும் 4 விஷயம் கேட்பாங்களா, அதை கேட்கிறோம். நீங்க அந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் நம்புவோம் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்ன்ட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய புதல்வர்களிடம் என்ன உறுதிமொழி வாங்கினார்களோ அதே உறுதிமொழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த யூதர்களிடமிருந்து பெற்றார்கள். யாக்கூப் நபி வந்து ஒரு வார்த்தையை சொல்லி தன்னுடைய குழந்தைகள்கிட்ட சத்தியம் வாங்குறாங்க. என்ன அப்படின்னா, நாம் பேசிக்கொண்டதற்கு அல்லாஹ்வே பொறுப்பாளன். இது நீ வாய் விட்டீங்க, 5 விஷயத்துக்கு பதில் சொன்னா ஏத்துக்குவேன்ட்டு நம்ம மத்தியில பேச்சு நடந்துருச்சு, இது அல்லாஹ்வை நான் சாட்சியாக்குறேன், அல்லாஹ்வே பொறுப்பாளன் சொல்லி ரசூலுல்லாஹ் சாட்சியாக்குறாங்க. சாட்சியாக்கிட்டு சொல்றாங்க, உடனே யூதர்கள் ஒரு நபிக்கு அடையாளம் என்ன என்பதை தெரிவிக்கிறார். நபினா அவரோட அடையாளத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய கண் உறங்கினாலும் உள்ளம் உறங்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அளித்தார். இது ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி, ஒரு பெண் ஆண் குழந்தையை பெறுவதும் பெண் குழந்தையை பெறுவதும் எப்படி என்று எங்களுக்கு தெரிவிப்பீராக என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆண் பெண் இருவரின் நீரும் சந்திக்கும், ஆணின் நீர் பெண்ணின் நீரை மிகைத்தால் ஆண் குழந்தை பிறக்கும், பெண்ணின் நீர் ஆணின் நீரை மிகைத்து விட்டால் பெண் குழந்தை பிறக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். 2வது கேள்வி. 3வது கேள்வி, யாக்கூப் தமக்கு தாமே எதை தடை செய்து கொண்டார் என்பதை தெரிவிப்பீராக. அதுக்கு யாக்கூப் கீழ்வாத நோயால் அவதிப்பட்டார்கள். அதாவது வாத நோயினால் அவங்க அவதிப்பட்டாங்க, பேரலைஸ் அட்டாக்கா, கீழ்வாத நோயினால். ஆகவே நோய் குணமானால் தனக்கு விருப்பமான உணவையும் பானத்தையும் கைவிடுவதாக அவர்கள் சபதம் போட்டார்கள். ஒட்டகத்தின் பாலே அவருக்கு ஏற்ற உணவாக இருந்தது, எனவே அதன் இறைச்சியையும் பாலையும் தமக்கு தடை செய்து கொண்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அப்போது நீங்கள் சொன்னது உண்மைதான் என்று அவர்கள் கூறினார். சொல்லிட்டு வராங்க, கரெக்டாக தான் சொல்றீங்க, உண்மைப்படுத்துறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொன்னது கரெக்டு தான், அதனால வச்சு பார்க்கும்போது நீங்க இறை தூதர் தாங்கிறாங்க. அடுத்து அவர்கள் இடி என்றால் என்ன என்பதை தெரிவிக்கிறார். இடி ஏன் இடிக்குது அது சொல்லுங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ்வின் வானவர்களில் ஒருவர் மேகத்தின் மீது அதிகாரம் வழங்கப்பெற்றுள்ளார். அவருடைய கைகளில் நெருப்பு கைக்குட்டை ஒன்று இருக்கும், அதன் மூலம் மேகத்தை விரட்டுவார், மேகத்தை அடிச்சு விரட்டுவார். அல்லாஹ் உத்தரவிட்ட இடங்களுக்கெல்லாம் அதை கொண்டு செல்லுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இதை சொன்ன உடனே மீண்டும் அவர்கள், நாம் கேட்கிற அந்த சத்தம் என்ன அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது அந்த மேகத்தின் சப்தமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அப்போது நீங்கள் சொன்னது உண்மைதான் என்று யூதர்கள் கூறினார்கள். இதெல்லாம் கேட்டு கரெக்டு கரெக்டு கரெக்டு, நீங்க தான் சொல்றது உண்மைதான் அப்படின்னாங்க. பின்னர் அவர்கள், இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே மிஞ்சி இருக்கிறது, அதற்கு நீங்கள் அளிக்கும் பதிலை பொறுத்தே உங்களை நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கிற கேள்வி முடிஞ்சு போச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி இப்ப கேட்கிறாங்க. ஒவ்வொரு நபிக்கும் வானவர் ஒருவர் உதவியாளராக இருப்பார். அப்படி அவர் அந்த நபியிடம் செய்தியையும் கொண்டு வருவார். அந்த வகையில் உம்முடைய தோழர் யார் என்று எமக்கு தெரிவிப்பீராக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய தோழர் ஜிப்ரீலுங்கிறாங்க. உடனே சொல்றாங்க, ஜிப்ரீலா, அவர் போரையும் சண்டையையும் கொண்டு வருபவராயிற்று. அவங்க போர் செய்ய சொல்லி அவங்க உத்தரவு போடுவாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. மூசா நபிக்கு பார்த்தீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உதவி செஞ்சதா பார்க்கலாம். அதே மாதிரி ஈசா நபிக்கு பாருங்க, ரூஹுல் குதுஸ் மூலம்
உறுதிப்படுத்தினோம்னு வரும். ஈசா நபிக்கும் யாரு உதவியாளர்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாவுக்கும் உதவியாளர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க எதை வெறுத்தாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய லானத் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட யூத சமுதாயம் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஷிர்க் அவங்க கிட்ட இல்லைங்கிறாங்க பர்சன்டேஜில். இன்னைக்கு தர்கா வழிபட அவங்க தௌஹீதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க அல்லாஹ் ஓரிரை கொள்கையில ரொம்ப வலுவா இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு பயப்படுறாங்க? சூரத்துல் நிசாரை எடுத்து பாருங்க, அப்புறம் சூரத்துல் முஹம்மதுல எடுத்து பாருங்க. அவங்களுடைய கோழைத்தனத்தை பத்தி தான் அல்லாஹ் இது பண்றான். வரமாட்டேங்கிறீங்க, தைரியம் வர, நீயும் அல்லாஹ் போய் சண்டை போடு. இதுதான் அவங்களுடைய குஃபுரு. அவங்க அல்லாஹ் எடுத்து அவங்க வாங்கி கட்டிக்கிட்டது எதுக்காக? இதுக்காகத்தான். இன்னைக்கு அதே வேலையை நாம செஞ்சுக்கிட்டு, அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, யூதர்கள் என்ன செஞ்சாங்களோ அது ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளை நீங்க பின்பற்றுவீங்கன்ட்டு. இதே வேலை தான் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே பதில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கிறோங்க. அப்போ அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது இதா இருக்கலாம். ஜிப்ரீல இருக்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு. அது வேற மாதிரியும் இருக்கு, வேற ஒரு அறிவிப்பாளர் மாதிரி இருக்கு. ஆனா இதுக்காகத்தான் ஜிப்ரீல வெறுக்கிறாங்க, அதாவது போருக்காக வெறுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதுல தான் இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல சொல்றாங்க, அவர் போரையும் இதையும் தண்டனையும் கொண்டு வருபவராயிற்றே, அவர் எங்களின் விரோதி ஆயிற்று. அவங்க தான் எனக்கு, அவர் தான் எங்களுக்கு ஆவாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறையர்களையும் மழையையும் பயிர்களையும், அதாவது விவசாயம், இந்த வானத்திலிருந்து வர்ற தண்ணி, இன்னைக்கு நாம எதன் பக்கம் கவனம் செலுத்திட்டு இருக்கோம்? டெக்னாலஜிக்கு அப்புறமும் உலக வாழ்க்கைக்கு அப்புறமும் டெவலப்மெண்ட் நோக்கியும் போயிட்டு இருக்கோம். மீகாயிலையும் மட்டும், அதாவது இந்த மாதிரி கொண்டு வர்ற மீகாயிலை மட்டும் நீங்கள் சொல்லி இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம். மீகாயில மட்டும் என்னுடைய ஃப்ரெண்டு நீங்க சொல்லியிருந்தீங்க, நாங்க ஏற்று விட்டுருப்போம் என்று கூறினார்கள். அப்போதுதான் அல்லாஹ் 97வது, அதாவது 2வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தை அல்லாஹ் அருளினான் அப்படின்னு சொல்லி இந்த முடியுது. அதாவது இவங்களுடைய ஆன்சர் என்ன இருந்துச்சு? மூசா நபிக்கும் நோ, ரசூலுல்லாவுக்கும் நோ.